முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 16 தொடக்கம் 20 மற்றும் 30 தொடக்கம் 31 வரை. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாள்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களோடு கண்டு பேசுவதற்காகவே அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் எனும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டுமென நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகம் கொள்ளாது என கருதுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தியின் நெஞ்சுக்கு நெருக்கமானவர். நற்செய்தியில் யோவான் முடிவுரையை நாங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய இருக்கின்றது. இந்த முடிவுரையில் அவர் தன்னை பற்றிய அடையாள குறிப்புகளை வழங்குகின்றார். இந்நற்செய்தியின் ஒரு சில பகுதிகளில் தன்னை மற்றொரு சீடர் என்று குறிப்பிட்டாலும், அதன் இறுதி பகுதியில் தன்னை இயேசுவின் அன்பு சீடர் என்றும் இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தவர் என்றும் அடையாளம் காட்டுகின்றது. இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த யோவான் இயேசுவின் இதயத்துக்கு நெருக்கமானவர். அந்த நெருக்கத்தில் இயேசுவின் அன்பை அனுபவித்தார். அதன் சான்றாக திகழ்ந்தார். இயேசுவின் இறுதி மூச்சு வரை அவருடன் இருந்தார். இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு இயேசுவின் வெற்று கல்லறையே அவருக்கு போதுமானதாய் இருந்தது. உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசுவோடு நெருக்கமாய் நாங்கள் இருக்கின்றோமோ? இந்த நெருக்கம், இந்த அன்பு மீண்டும் விசேஷமாக உங்கள் குடும்பங்களில் கணவன் மனைவி, தகப்பன் தாய், பிள்ளைகள்,
உங்கள் மத்தியில் இந்த அன்பு இருக்கின்றதோ? அது நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. மீண்டும் இந்த அன்பு வளர வேணும். அன்று ஆண்டவர் இயேசு சிலரோடு நெருக்கமாக இருந்தது போல ஒவ்வொருவர் மத்தியிலும் அதே ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து அந்த அன்பை கூட்டிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய வாழும் பொழுது என்றால் அவருடைய திட்டம் சித்தம் இதெல்லாம் நிறைவேற்றும் பொழுது கீழ்ப்படிதல், அவருடைய குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கும் பொழுது, இவைகளெல்லாம் நாங்கள் வாழும் பொழுது தானாக அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் வளரத் தொடங்குகின்றது. அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் நாங்கள் தொடங்குகின்றோம். சற்று நேரம் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கும் அன்பை மேலும் கூட்ட சிக்கல்கள், இடையூறுகள், தடைகள் ஏதும் இருந்தால் அவற்றை நீக்கிவிட்டு தொடர்ந்தும் எங்களை அன்பு செய்யும்படி மன்றாடுவோம். நன்றி.